ஹாய் ஹலோ வணக்கம். சூப்பரான ஒரு வெங்காய சம்பலாக இன்றைக்கு செய்ய போகிறேன். 5 நிமிஷத்தில் சூப்பரான டேஸ்டியான வெங்காய சம்பல். அதுக்கு நான் ஒரு 5-6 செத்த மிளகாயை எண்ணெயில் சாடியாக வதக்கணும். எண்ணெயில் சாடியாக வதக்கி போட்டு செத்த மிளகாய் வதங்கி வந்த அப்புறம் ஒரு கைப்பிடி அளவில் நெத்தலி மாசி கருவாடு. நீங்கள் மாசி இல்லாட்டி நெத்தலி கருவாடும் போடலாம். நெத்தலியும் இல்லாட்டி சும்மா பிளேனாகவும் நீங்கள் செய்யலாம். தனியாக செத்த மிளகாய் போட்டுட்டு நான் சாடியாக வதக்கி போட்டு உரலில் போட்டு இடிச்செடுக்க போகிறேன் அரைநிறவிழா. அதோடு சேர்த்து ஒரு பெரிய தக்காளி பழம், ஒரு காய்ப்பழமான தக்காளியும் எண்ணெயில் வதக்கி எடுக்கணும். ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 30 செகண்டுக்கு வதக்கினா கணக்க மசிச்சு வதக்கக்கூடாது. அதையும் சாடியாக வதக்கி போட்டு அங்கே இங்கே வச்சு போட்டு இதை இடிச்சு எடுக்கணும். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறதா இருந்தால் தக்காளி பழத்தை போடாமல் செத்த மிளகாயை மாசியை மட்டும் போட்டுட்டு அரண்டெல்லாம் அடித்து போட்டு தக்காளி பழத்தை கையால் மசிச்சு விடலாம். இப்போ தக்காளி பழத்தையும் போட்டுட்டு சாடியாக மசிச்சு விடுங்க. போட்டு நல்லா பேஸ்ட்டாக செய்யக்கூடாது. கொஞ்சம் முடிச்சு இந்த தக்காளி பழத்தில் உள்ள சாறு வழியை வாரத்துக்கு செய்தால் சரி. அதோடு சேர்த்து நான் இன்றைக்கு ஒரு 3-4 நல்ல பெரிய சிவத்த வெங்காயத்தை நீட்டாக மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஏழுமோ அவ்வளோ மெல்லிசாக வெட்டிங்கன்னா நல்லா. அதோடு சேர்த்து நான் வெங்காயத்தோடு சேர்த்து நான் கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட போகிறேன். உரைப்பு, புளிப்பு, உப்பெல்லாம் உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் எப்படி பாவிப்பீங்களோ அதே மாதிரி செய்தீங்கன்றா சரி. நான் எனக்கு ஏற்ற மாதிரி செய்கிறேன். இப்போ 4-5 வெங்காயத்துக்கு ஒரு கொஞ்சம் பச்சை மிளகாய், அது உரைப்பு இல்லாத பச்சை மிளகாய் தான் போடுறேன். நான் இதுக்கு இன்றைக்கி மிளகு தூள் பாவிக்கலை. எனக்கு இந்த பொரிச்ச மிளகாய்ன்ற டேஸ்ட் தான் பிடிக்கும். அதுக்காக மிளகு தூளாக போடாமல் தனியாக பச்சை மிளகாய் சுத்த மிளகாய் மட்டும் தான் போடணும். அதோட சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு இடித்து வச்சுருக்கிற இந்த தக்காளி பழம், சுத்த மிளகாய், மாசி அதையும் போட்டுட்டு ஒரு தேசிக்காய் புளி, பாதி தேசிக்காய் புளியும் நல்லா புளிஞ்சு விடுங்க. புளி உங்களுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விட்டுட்டு நல்ல வடிவாக இருக்கா கரண்டியாலையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் கரண்டியை விட இதை நீங்கள் எங்களோட கை தான் இதுக்கு சூப்பராக இருக்கும். கையால் பிசைஞ்சு குழச்சி பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த வெங்காயத்தில் எல்லாம் உப்பு, புளிப்பு எல்லாம் நல்லா சேர்ந்து வரும். அப்போ இந்த சம்பல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு வெங்காய சம்பல் ரெடி. இது எல்லா வகையான சோறுக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அதோடு சேர்த்து பொரியல் வகைக்கு கோழி பொரியல், ஆட்டிறைச்சி பொரியல், மீன் பொரியல், மற்றது நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ் செய்து பாருங்கோ. நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.